இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மச்சான், உங்க குரல் ரோடு வரைக்கும் கேக்குது. ப்ராப்பர்ட்டி யார் பேர்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஆல்ரெடி நீங்க எல்லாரும் கணிச்சிருப்பீங்க. என் வீடு வேற வெளிய பூட்டி இருக்கு. இவ இப்படி விட்டுட்டு போறவ கிடையாது. ஏதாவது ஒண்ணு புதுசா முன்னலா பிளான் பண்ணுவா. இப்ப அதிகாரிக வேற வீட்டுக்கு வந்திருக்காங்க. இத வச்சே உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குமே. ஆமா, மொத்த ப்ராப்பர்ட்டியும் என் பேர்ல தான் இருக்கு. இந்த விஜி பேர்ல தான் இருக்கு. இப்ப புரியுதுடி. நீ ஃபோர்ஜரி பண்ணி ஃப்ராடத்தனம் பண்ணி என் மாமாக்கே தெரியாம டாக்குமெண்ட்ஸ்ல சைன் வாங்கியிருக்க. எங்களால வீட்டை காலி பண்ண முடியாது. என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஐயோ வீராக்கா, இதுல நீங்க யோசிக்க வேண்டிய என்ன இருக்கு? ஆமா, அப்படித்தான் வாங்கினேன். நான் ஃபோர்ஜரி பண்ணி கையெழுத்து வாங்கினேன்னு உங்களுக்கு எனக்கும் தானே தெரியும். சட்டத்துக்கு அதெல்லாம் நீங்க கோர்ட்ல போய் நிரூபிக்கணும்னா வருஷ கணக்கா ஓடிக்கிட்டே இருக்கும். அது வரைக்கும் இந்த வீடு ஒண்ணு என் கண்ட்ரோல்ல இருக்கும், இல்ல கோர்ட் கண்ட்ரோல்ல பூட்டி கிடக்கும். எனக்கு எதுனாலும் ஓகே தான். இப்ப நீங்க எல்லாரும் இந்த வீட்டை விட்டும் கடைய விட்டும் உங்களோட மொத்த சாம்ராஜ்யத்தை விட்டும் வெளியே போகணும். விஜி, ஒருவேளை சோத்துக்கு கூட வழி இல்லைன்னு சொல்லி எங்களை ஏமாத்தி எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இன்னைக்கு எங்க எல்லாரையும் வீட்டை விட்டு துரத்த பாக்குறல நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடி. நாசமா தான் போவ. ஐயோ, கேட்கவே நல்லா இருக்கே. சித்தி, இன்னும் கொஞ்சம் கெட்ட வார்த்தையெல்லாம் சேர்த்து திட்டுறீங்களா? ஏன்னா காலையில எந்திரிச்ச உடனே ஒரு 4 பேர் என்னை திட்டலன்னா எனக்கு வேலையே ஓடாது. சித்தி, கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் சாவ விடுறீங்களா? ஏய், நாங்க வீட்டை காலி பண்ண முடியாதுடி. என்னடி பண்ணுவ? சார் பாத்துக்கோங்க சார், உங்க முன்னாடியே எப்படி சொல்றாங்க? ராமச்சந்திரன் சார், உங்களுக்கு பிரச்சனையோட தீவிரம் என்னன்னு புரியும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த வீட்ல மூத்தவரு. சமூகத்துல உங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு. போலீஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணா நல்லா இருக்குமா என்ன? பசங்களுக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க சார். யோ, என்னையா பேசிட்டு இருக்க? திடீர்னு எவனோ ஒருத்த வந்து உன் வீட்டை என் வீடுன்னு சொன்னா என்ன சொல்லுவ? குடும்பத்தோட வெளியே போகணும்னு சொன்னா என்ன பண்ணுவ? நீ அதிகாரிங்கிறதெல்லாம் அப்புறம் முதல்ல ஒரு மனுஷன். அந்த மாதிரி பேசு. மாமா, அம்மா, நம்ம லாயரை வர சொல்லிருக்கேன். அவர் வந்துருவார். அவர்கிட்ட பேசிட்டு எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணி. மாமா, நல்ல சீனியர் லாயரா பாருங்க. ஏன்னா கேஸ் ரொம்ப பெருசு இல்ல. மாமா, கேஸ் நடத்த பணம் எதுவும் தேவைன்னா சொல்லுங்க, நான் தரேன். கொஞ்சம் பொறுமையா இவன் என்ன பேசிட்டு இருக்கா? சார், வக்கீல் வந்துட்டு. வாங்க சார். வணக்கம் சார். மாமா சார், என்ன மாமா தனியா போய் பேசுறீங்களா? சரி, பேசுங்க பேசுங்க பேசுங்க. ஏன்னா என்ன பேசினாலும் ஒரு ரிசல்ட் தான். போங்க போங்க போங்க. சார், என்ன சார் பேசிட்டு வரட்டும். சார் சொல்லுங்க சார். தனியா பேசுறாங்க, பேசட்டும் பேசட்டும். எப்படி சார் இப்படி ஒரு தப்பு பண்ணீங்க? சார், நான் தெரிஞ்ச கையெழுத்து போடல சார். என்னை ஏமாத்தி எனக்கே தெரியாம என் கையெழுத்து வாங்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த டாக்குமெண்ட்லாம் செல்லாது இல்ல? புரியுது சார். ஆனா அதுக்கான இமிடியேட் சொல்யூஷன் என்னன்னு நம்ம யோசிக்கணும்ல. சார், இதுக்கு வேற என்ன வழி இருக்கு? ஒண்ணே ஒண்ணுதாம்மா, கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி ஸ்டே வாங்கலாம். அப்படி செஞ்சா இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும்ல? நாங்க இந்த வீட்லயே இருக்கலாம் தானே? இல்லம்மா, அதுக்கு வழி இல்ல. வேற? ஐயோ, ஸ்டே வாங்கிட்டோம்னா தீர்ப்பு வர வரைக்கும் இந்த சொத்தை யாருக்கும் விற்க முடியாது, யாரும் அனுபவிக்கவும் முடியாது. இந்த சொத்துல இருக்கிற பணத்தை யாரும் பயன்படுத்தவும் முடியாது. சார், அதுக்கான வேலையை உடனே பண்ணுங்க சார். சரிங்க சார், நான் வரேன். வாங்க.
என்ன மாமா, லாயர் சொல்லிட்டு போனதை கேட்டியல்ல? உங்களுக்கு வேற எந்த வழியுமே இல்ல. சரி, எல்லாரும் எப்ப வீட்டை காலி பண்ண போறிய? என்ன மச்சான் அப்படியே நிக்கிறிய? பொட்டு படுக்கையில அடிக்க வேண்டியதானே? ஏய் அடிச்ச மூஞ்சில உடைச்சு இந்த எகுறது, சவுண்ட் குடுக்கறது இதெல்லாம் இனிமே நம்ம கிட்ட ஆகாது. எல்லாரும் கிளம்புங்க கிளம்புங்க. ஏன்னா 1008 வேலை கிடக்கு. நீங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் வீட்டை நல்லா சுத்தமா தண்ணி ஊத்தி கழுவி விடணும். என்ன சூழ்ச்சி பண்ணி சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு இப்ப ஆட்டம் போடுறியா? இங்க பார், உன் ஆட்டம் ரொம்ப நாளைக்குலாம் நிலைக்காது. அடு சரிங்கக்கா, கொஞ்ச நாளாச்சு நினைச்சிட்டு போகுது. இந்த கொஞ்ச நாளாது நீங்க எல்லாரும் கஷ்டப்படுவீல்ல, அத பார்த்து நான் சந்தோஷப்பட்டு போறேன். அட என்னக்கா, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பஞ்சு டயலாக் எல்லாம் போய் சொல்றிய. மச்சான் அப்படி முறைக்காதீங்க, எனக்கு பயமா இருக்கு. உங்க ஹீரோயிசத்தெல்லாம் வீட்டுக்கு வெளியே காமிங்க. வீட்டுக்குள்ள ஏன்னா இது என் வீடு. அவளை கொல்ல போகும்போது தடுத்தியே, இப்ப என்னாச்சு பாத்தியா? அவளை விட்டு வச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பவாது புரிஞ்சுக்க. இங்க பாரு, இப்போ ஒண்ணு கெட்டு போல. அவளை கொன்னுட்டு நான் இப்பவே ஜெயிலுக்கு போறேன், நம்ம குடும்பத்துக்காக. என்ன பெயில் எடுத்துரு. உன்கிட்ட தாண்டி பேசிட்டு இருக்கேன். இப்ப அவளை கொண்டுட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா? இப்ப என்ன பண்ணலாங்கிற? என்ன பண்றதுன்னா, சட்டப்படிதான் நம்ம போராட முடியும். அவ ஃப்ராட் பண்ணி நம்ம சொத்து எல்லாத்தையுமே எழுதி வாங்கிட்டா, அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா என்ன? மரா, இது தற்காலிகம் தான். எப்படியாவது நம்ம சொத்தை நம்ம காப்பாத்திடுவோம்டா. அதை காப்பாத்திடுவோங்கிற நம்பிக்கை உனக்கு இல்லையா? தான் மேல நம்பிக்கையும் திறமையும் இல்லாதவங்க தான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க அடிதடின்னு. நீ அப்படி ஒருத்தனாடா? சொல்லு. நீ அப்படி ஒரு முரடனா முட்டாளா இருக்கிறனா இந்த மாதிரி போ, எடுத்துட்டு போ, கத்தில எடுத்துட்டு போய் குத்து போ அவள. இல்லடி, என்னால ஏத்துக்க முடியல. இது எங்க வீடு மட்டும் இல்ல, இது எங்க கோயில். இந்த வீட்டுல ஒரு ஒரு இடமும் எங்க அம்மாவை ஞாபகப்படுத்தும். எங்க அம்மா உயிரோடு இல்லைனாலும் அவங்க இங்க இருக்கிற மாதிரியே தோன்றது காரணம் இந்த வீடு. இப்ப திடீர்னு இந்த வீட்டை விட்டு போக சொல்லும் போது மாறா, இங்க பாரு மாறா, அத்தை தெய்வமா இருந்து நம்மள பாத்துட்டு இருக்காங்க. இந்த வீடுன்னு இல்ல, நம்ம எங்க இருந்தாலும் அத்தை நம்ம கூடவே தான் இருப்பாங்க. இங்க பாரு மாறா, நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணி திரும்ப இந்த வீட்டுக்குள்ளேயே வருவோம்டா.